சொல்ல மாட்டேடா மேலே போயிட்டு இருக்குன்னு இது கொண்டு வந்திருக்கேன். என்னடா ஓ பாத்தியப்பா முடியலடா ஏன்டா இப்படி பண்ற? யாரா நீ பேய் கூடயே போய் யாரு பாரு பண்ணி அங்க பாரு பாரு ஹலோ கைஸ், இதான் திருச்சி 143 சேனல் கோ ஸ்டுடியோ. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். இந்த 100K சக்ஸஸ் மீட்டிங் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். என்னதான் ஒரு சந்தோஷமான எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என் மனசை கஷ்டப்படுத்தின ஒரு இடம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்திருக்கேன். சதாம்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும் போதே நான் சத்தியமாக வரல, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரிஸ்கான ஒரு இடம் இது. அது இல்லாமல் இந்த இடத்த நான் முத பார்க்க வரும்போது நிறைய ஸ்டோரிஸ் நான் கலெக்ட் பண்ணேன். இந்த இடம் வந்து ஒரு ஸ்கூலாக இருந்திருக்கு. இந்த ஸ்கூலில் வந்து நிறைய சில்ட்ரன்ஸ்லாம் வந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுவும் ஒரு பொண்ணா இல்லை ஒரு பையனான்னு சொல்லிட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. இங்கே வந்து ஒரு குழியில் நோண்டப்பட்டிருக்காங்க. அந்த குழியில் அந்த பொண்ணு இறந்துருக்காங்க. இறந்தது யாருக்குமே தெரியாமல் 2 நாள் கழிச்சு தான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுச்சு நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு இங்கே இறந்துருக்குன்றதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலை மூடிருக்காங்க. மூணதுக்கு அப்புறம் இந்த இடத்த வந்துட்டு கம்மி ரேட்டு கொடுத்து கருணை இல்லாமல் இதை ஆக்கியிருக்காங்க. அதாவது வயசானவங்களாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்காக கருணை இல்லம் உருவாக்கியிருக்காங்க. அந்த கருணை இல்லத்துல ஒரு தாத்தாக்கு இந்த பொண்ணு வந்து பேசுறதாக நிறைய நாள் இந்த கருணை இல்லத்துல நிறைய பேர் அவங்க கூட இருக்கவங்க நிறைய பேர் இதை பார்த்துருக்காங்க. பார்த்தா அந்த தாத்தாவும் கொஞ்ச நாள் கழிச்சு ரீசெண்டாக இறந்துருக்காரு. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல நிறைய அமானுஷமான விஷயம் நிறைய நடக்கிறதாகவும் அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் சேர்ந்து இந்த இடத்த அப்படியே கைவிடப்பட்டாங்க. இதை கேட்கும் போது ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு குழந்தை ஒரு ஆத்மா இருக்கு, இங்க ஒரு வயசான ஒரு ஆத்மா இருக்கு. அது நினைக்கும் போது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அது இல்லாமல் இதை நிறைய பேர் வீடாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கருணை இல்லத்துக்காக வீடாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய விஷயத்த நான் பார்த்தேன் அன்னைக்கு வந்து. அதை உங்களால ஷேர் பண்ண முடியல. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது சதா ரொம்பவே பயந்தான். ஓகே கேஸ், இப்போ இந்த ஸ்டோரியை முடிச்சுப்போம். சதாம் சரியான பங்கம் அப்பா. ஆமாம், செம்ம த்ரில்லிங் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஆமாம், மறக்காமல் இந்த வீடியோ ஹெட்செட் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயம் இதில் கிடைக்க ஆரம்பிக்கும். அது இல்லாமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் பெல் பட்டனே அழுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பயமா இருக்குல்லடா பார்க்கணும். இந்த இடத்துக்கு வரப்பே கொஞ்சம் செம்ம ஷாக்கிங்காக இருக்கு. சொல்கிறேன் இது போய் போய் பார்க்க இந்த டக்குன்னு போய் ஒரு போரு டக்குன்னு போகிறேன். ஒரு ஆள் போய் உட்காந்து போய் பார்க்குறப்பே ஒரு செம்ம த்ரில்லாக இருக்குது பாரு. என்ட்ரன்ஸ்லேயே தெரியல, என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கும்போது ஒரு த்ரில்லிங் இருக்குது பாரு. ரைஸ் வழியில் போகும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம உள்ளே பயணம் பண்ணிட்டு வந்தால் தான் அந்த லொக்கேஷன் வந்து நம்ம ரீச் பண்ணவே முடியும். அவ்வளோ தூரம் அது. மச்சான் அங்கே பார்த்தியா? சோ என்னடா இது ஊஞ்சலாம்? சார் சரி, நான் உள்ளே போய் பார்க்குறேன். சரியா? பூச்சிக்கிட்டே இருக்கும்டா. தண்ணியாக இருக்குடா. அதே ரோமானே சரி இருப்பா, தண்ணியாக இருக்குடா. நான் பார்த்துட்டு வரேன். நீ அங்கே நின்று இதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க பாருங்க கைஸ். ஊஞ்சல், பாம்பு கிம்பு இருக்கு மச்சான். தண்ணியாக இருக்குல்ல வேற.
கால் நான் செப்பல் தானே போட்டிருக்கேன், கால் ஃபுல்லாக வீணாக நடக்கிற பட்சம் ஒரு மாதிரி ஒரு கிரிட்டிக்கலாக ஃபீல் ஆகும். ஒரு லேசர் லைட் ஒன்று வாங்கியிருக்கோம், ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா பாயிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு. தெரியுதா கைஸ், இந்த லைட்டு தான். இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணல, பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்கு. க்ரீன் கலரில் க்ரீன் இருக்கு. லைட்டு சார்ஜெலாம் போட்டு போடுறாங்க. அது ஆன் பண்ணி இப்படி தான் இருக்கா? ஆன் பண்ணி இப்படி தான் இருக்குது. பிரைட் ஏற்றிக்கோ. பிரைட் இருக்குது, ஃபுல் பிரைட் வச்சுருக்கேன்டா. இல்லை இது இன்னும் திருவணும். அதை இல்லை ஃபுல்லாக திருவிட்டேன். அது திருவிட்டேன். இப்போ பாரு, ஃபுல்லாக திருவிட்டேன்டா. வேஸ்ட் போல. அதில் சார்ஜே வந்து கம்மியாக இருக்கு போல. அந்த கிளாஸ் என்னடா ஐயோ சவுண்ட் வந்துச்சுடா. டக்கு தூக்கி வாங்கி போட்டுச்சா. கவனம் சதாம கொஞ்சம் பிசு தட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, 2 ஒன்றையும் சமாளிக்க முடியாது. சி ஒரு வீடியோவுக்கு போனால் இது ஒரு சொல்லலாம் எனக்கு. ஒரு வீடியோவில் பாம்பு வருது, ஒரு வீடியோவில் பறவை வருது, ஒரு வீடியோவில் மனுஷன் வரான், ஒரு வீடியோவில் என்னென்னமோ வருது, ஒரு வீடியோவில் பேய் வருது. மனுஷன் எங்கே வேண்டா போகிறது டேய். உள்ள போகலாமா? ஆமாம், இப்போ என்ட்ரன்ஸ்லேயே படப்பட பாரு. ஏதோ சவுண்டு வேறு வந்து தூக்கி வாங்கிட்டு வச்சுட்டா எனக்கு. சரி ஓகே, உள்ளே யாராச்சும் இருக்கீங்களா? உள்ளே வர போகிறோம். ஐயோ நேரம் கீழே விழுந்துருப்பேன். அப்படியே மச்சான். போகிறதுக்கான வழியை பார்த்தீங்கன்னா டாய்லெட் தான் கைஸ். மச்சான் க்ளீனாக கிடைச்சு மச்சான். மச்சான் க்ளீனாக கிடைச்சு மச்சான். போனது வா ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரியல சத்தியம். இல்லை ரெக்கார்ட் ஆச்சு மச்சான், சவுண்ட் நல்லா கிடைச்சு மச்சான். ஆமாம் கதாம கவனம் கவனம் கவனம். ஹலோ கைஸ், இது உங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். அதாவது ஸ்கூலாகவும் இருந்திருக்கு, இது இதாகவும் இருந்திருக்கு. எவ்வளோ மச்சான் பெட்டி கிட்டி அப்படியே விட்டுட்டு ஓடிடுவாங்கன்னா பார்த்துக்கோ எந்த அளவுக்கு. இல்லை எதுக்குமே கைஸ் இந்த அளவுக்குலாம் விட்டுட்டு யாருமே போக மாட்டாங்க. எதுக்காச்சும் இப்போ நம்மளுக்கே ஏதாச்சும் வீட்டில் ஒரு சண்டை வந்தாலும் இது பண்ணாலும் காலி பண்ணாலும் கூட நம்ம ஜாமான்லாம் எடுத்து தான் போவோம். இந்த மாதிரி நம்ம ஜாமாவே எடுக்காமல் போகிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த குழந்தையா இருக்குமா? அந்த குழந்தையா இருக்குமா? தாத்தா பாப்பா, நான் உங்க 2 பேத்துக்கும் உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். என்னை பயமுறுத்தி நீங்க ஒன்றும் பண்ண போறது கிடையாது. தாத்தா உங்கள்கிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். நான் என்னை உங்க பேரை மாதிரி நினைச்சுக்கோங்க, எங்க 2 பேத்தையும். எனக்கே ஃபுல்லாக இருக்குதுடா. பாத்தியா ஷூலாம் இருக்கு போடுறான். பைபிள்ரா. பைபிள்லாம்டா. நோட்டு குண்டா இங்கே போகிற மச்சான். குருவி கூடு செம்மையா இருக்குல்ல.
ஏதோ 5 கில்லாம் கிடக்கு காய்ஸ். ஃபுட்பால் இருக்கு பாருங்க. சரி ஃபுட்பாலா அது வாலிபாலா? ஓகே இந்த ரூமில் அவ்வளோதான். ஃபேஸ்க்கு இதெல்லாம் இருக்குடா. அந்த பொண்ணுங்க விளாடுவாங்களா ஷட்டில் காக்கு. செட்டில் காக்கில் அது உடஞ்சி உருண்டையாக இருக்கும்ல. இங்கே கொஞ்சம் பால், இங்கே ஒரு பால் இருக்குது, இங்கே ஒரு பால் இருக்குது, இங்கே ஒன்று இதை தான் சொன்னேன். பேட்டர்லே பொண்ணுங்க விளாடுவாங்கடா. அதை வச்சு தூக்கி போட்டு வவ்வால்ரா. அச்சா இந்நேரம் மூஞ்சில் அடிச்சிருக்கோம். பார்த்துடா அவ்வளோதான்டா. அது கண் தெரியாமல் போகும்டா. இவ்வளோ இருக்கு. டேய் எப்பா டேய் 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 ஐயோ இருக்கு போரு. ஐயோ 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 எவ்வளோ இருக்கு. மூச்சில் அடிச்சிருக்கா. அதான் நானும் அதான் பார்த்தேன். அதனால வீட்டு மாதிரி யோசிச்சு போய் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சா கருப்பு கிராஸ் இருந்துச்சு. அதனால நின்ட்டாங்க. குழந்தை சவுண்ட் மச்சான். டேய் குழந்தை சவுண்ட் மச்சான். இப்போ கேட்டு சத்தியம் குழந்தை சவுண்ட் எனக்கு நல்லா கேக்குது. சரி வா 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 பார்த்துக்கலாம் வா. ஏய் இதோட ஜெராக்ஸ் மிஷின் பண்ணுறேன். எங்கே போடுறா? இல்லை போகிற அத்தா 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 நீங்கள் இருக்கேன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் நான். முடிஞ்சா என் பக்கத்தில் வா. என்னடா தெரியுது? அதான் என்னன்னு தெரியல. ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கு. புதுசுடா அது. ஃபஸ்ட்டு இந்த இடத்தோட சொந்தக்காரங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த ஜாமான்லாம் தயவுசெய்து எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்க எல்லா பொருளையும். தயவுசெய்து எடுத்துகிட்டு போயிட்டு வேறு எங்கேயாச்சும் ஸ்டோர் மாதிரி இருக்கிற இடத்துல அடைச்சி பத்திரமா வைங்க. இது நீங்கள் ஓப்பனில் வச்சு இப்படி ஒட்டிருந்தா யாராச்சும் இல்லீகல் பண்ணுறவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் வேறு வச்சான் இதெல்லாம் இருக்கு பாரு. ஃபில்டர் தானே அது. டைமிங் டேபிள். டேய் மெதுவாடா டே. அப்பாடி அப்பா அம்மா தண்ணி பாரு. ஃபோன் பாரு. இப்படி வச்சா தானே கால் வரும். ஆ இப்படியே வச்சு பார்ப்போம் கால் வருதானே. எதுவும் பேயோட நம்பர்னா 8844000000. நூறு அடிச்சு நீ மாட்ட சொல்கிறியா? ஏதோ கால் வருதான்னு பார்ப்போம். ஹலோ பேசினா எப்படி இருக்கும்? பேசினா நல்ல விட்டு ஓடி இருப்போம் நேரம். ஃபோன் கேமரா நல்லா பாரு. இங்கே பாருடா டேய். சாப்பீஸ் அப்படியே இருக்குடா. காம்போஸு இங்கே பாரு. பந்து கிந்து சிஸ்டத்தோட இதெல்லாம் அப்படியே விட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் விட்டு போயிருக்காங்க. கேட்டுச்சு. இது மச்சான் பயமாக இருக்கு மச்சான். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய வயசு கேட்குது, ஒரு மாதிரி குழந்தை வயசு கேட்குது மச்சான். என்னடா பேய் படம் வராது என்ன படம்? டேய் பேய் படம்டா.
3D மச்சான். இருடா எல்லாமே பேய் படமா ஃபுல்லாகவே பேய் பண்ணா முக்கு ஃபுல்லாகவே பேய் பண்ணா எல்லாம் இது பேசுறான் எல்லாமே பேய் பண்ணா கைஸ் எல்லாமே பேய் படம் வாங்கி வச்சிருக்காங்க சவுண்ட்ரோ கேட்குது இங்கே பாருங்க எல்லாமே பேய் படம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு ஐயோ யாரா நீ பேய் கூடயே போய் மாட்டோம் உங்களுக்கு வெயிட் சம்பவம் ஒரு மணி பார்க்குறப்பே ஓகே அள்ளி விட்டுருக்கோம். இருக்கு டப்பாவில் ஃபேன்லாம் அப்படியே இருக்கு பாருங்களேன். டக்குன்னு 10 வருஷம் ஷாக் ஆகிட்டேன்டா அப்படியே. ஸ்க்ரீன் பின்னாடி யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ஐயோ கரெக்ட் சா மேலே போடுறா பயமாடா. நீங்க அங்க இருந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனை வந்து காட்டுங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் வெளியே போயிடுறேன் இப்ப. ஃப்ரிட்ஜெலாம் அப்படி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு உட்காந்து வச்சுனா நல்லா இருக்கும்ல. இங்கேயும் பாரு வெறும் கேசட்டு என்னண்ணா படம் வச்சுருக்காங்க பாரு. டே மச்சான் இப்போ வந்து புது படம்லாம் இருக்குடா அதில். இங்கே பேர் மிருதுன்னு எத்தனை படம் பாருங்க ஒரே கேசட்டில் இருக்கு. நானும் ரோடி தான் கோட்டு சரி மூவ் பண்ணு. லைப்ரரி மச்சான் இது ஏதோ ஃபுல்லாக புக்ஸாக இருக்குது பாரு. என்னது இதுடா பானை பார்த்து பானையெல்லாம் வச்சுருக்காங்க மச்சான். கேர்ஃபுல்லாவா டேய் கட்டிலாம் இருக்குடா. டேய் கட்டிலாம் இருக்குடா. டேய் பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் எல்லாமே கிடக்குதுடா. சதாம ஆளுங்களும் இருக்க போகிறேன்டா. எங்கே அக்கண்டா விட முடியல. ஏய் ஒரு மச்சான் அந்த தாத்தா ரூம்டா இது. இங்கே பாரு கண்ணாடி அவரோட சொட்டு தாத்தாவோட ரூம்டா அது. அவங்க தானே அந்த மாதிரி சாமி ஃபோட்டோலாம் எல்லாம் வச்சுருப்பாங்க ரூம்குள்ளேயே. சிஸ்டம் எல்லாம் கிடக்குது பாருடி மச்சான். ஆனால் அங்கே பாரு ஏதாவது செப்பல் பெரிய ஆள் யூஸ் பண்ணுறது தான்டா. ஒரு கண்ணாடியோட இது சவுண்டு பாத்ரூமில் யாரும் இல்லை மச்சான். இதுக்குள்ளே என்ன மச்சான் இருக்கும்? இதுக்குள்ள இதுக்குள்ளலாம் அதெல்லாம் திறக்க வேணாம் நம்ம. அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது மச்சான். வா கற்போடுதுடா மச்சான். என்னடா இப்படி ஆடுது? டேய் யாரு யார் இருக்கா? அவர் ரூம் போயிட்டு வந்தோடனே இப்படி பண்ணுதுடா. யார் இருக்கா? மெதுவா யாரு? யாரு? யாருமே அழுது. வாடா 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 டே சீக்கிரம் வாடா மச்சான் சீக்கிரம் வாடா. வேகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு காம்பவுண்டா டே. ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே. இரும்பா இருக்கு ப்ரோ.
தெரியுது சவுண்ட் கேக்குது. என்னடா பாத்தியப்ப என்ன பத்தியா பார்க்கல மச்சான் ஒரு தாத்தா இருக்கிறா. சவுண்ட் கேக்குது. என்னடா என்னடா பாத்தியப்ப என்ன பத்தியா பார்க்கல நீ மச்சான் ஒரு தாத்தா இருக்கிறா. எங்கடா இப்ப தெரிஞ்சுடா. ஏண்டா நீ லைட்டை இவ்வளோ பழுது என் கண்ணில் அடிச்சுன்னா என் கண்ணுக்கு எப்படா தெரியும்? பத்தியா மச்சான் இந்த இப்போ வந்தவங்கள அந்த ரூம்ல இருந்துடா. நீ இங்கே இரு, நான் பார்த்துட்டு வரேன். யாராச்சும் இருக்கீங்களா? டேய் கதவு மூடிருக்கடா சதாம, கதவு மூடிருக்கா அந்த கதவு. ஆமாண்டா. உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ தாத்தா? பயமா இருக்கு மச்சான். தாத்தா மச்சான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தாத்தா மச்சான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. டப்புனு ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன மச்சான்? அதை பாடுறா வந்தா பார்த்துக்கலாம். ஏய் மச்சான் தாத்தா ஓட ரெண்டு பேரு 2 மச்சான் ரெடி ஆயிடுறோம். ஓடி எப்படா சாத்துச்சு? எப்படா சாத்துச்சு? எதுவுமே இல்லைடா மச்சான். பயமா இருக்குடா. யார் இல்லடா. சரி போ 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 போ, இருக்குன்னு தெரிஞ்சுனா வந்துருக்கோம். வா பார்த்துக்கலாம். பார்ப்போம். மாடி இருக்கு கைஸ், மாடி அப்புறமேட்டு நான் போகிறேன். ஃபஸ்ட்டு கீழே இருக்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். பையெல்லாம் கிடக்குறாடே. இது பற்றியா ஸ்கூல் கைஸ்? இது ஃபுல்லாக ஸ்கூலாக தான் இருக்குது. ஃபுல்லாக சின்ன பிள்ளைங்க படிக்கிறதான். இங்கே பாருங்க, அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்க. 1 2 3 சொல்லித்தர இனிஷியலு ராஜாமா. அதுதான் ஸ்கூல் புக்கு. ஸ்ட்ரெயிட் அட்டெல்லாம் கிடக்குறா டே, ஸ்ட்ரெயிட் அட்டெல்லாம் கிடக்குறா. சத்தம் பண்ணாமல் இருந்துச்சு, அப்போ தான் ஏதாவது கேப்சர் ஆகும். ட்ரெஸ்ஸெலாம் இருக்குங்களா இதில்? இப்படா எல்லாம் என்னடா இது? சாத்துதுடா. அது ஏதாவது லூஸ் கனெக்ஷனாக இருக்கும்டா. சவுண்டை பற்றி இல்லையா?
மெதுவா பார்த்துடா. நீ ஏன்டா பையன் முழுத்துற? மார்க்கரு ஸ்கெட்சு கிச்சு சின்ன பண்ண ட்ரெஸ்ஸு விட்டுட்டு ஓடி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விட்டுட்டு ஓடி இருக்காங்க அப்படியே. டக்குனு பார்க்குறப்ப எப்படி கேமரா ஆஃப் ஆயிடுச்சு வர்றான். எப்படிடா தெரியல எப்படி ஆஃப் ஆனிச்சுன்னு. இது எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க? என்ன எவ்வளோடாது டேய்? இங்கே வர்றா. இதுக்குள்ளே திறந்தா ஒரு அறை இருக்கு. இதான் இதுக்குள்ளே திறந்தா இதுக்குள்ளே ஒரு வேட ஜமரோடா. இதெல்லாம் உங்களோட விளையாட ஜாமாவா? சொல்லுது மச்சான். ஆமான்னு சொல்லுதா? ஆமாண்டா. ஆமாண்டா சவுண்ட் கேட்குது கைஸ். அப்படியே கேட்குது மச்சான். மச்சான் நீ பேசு. நான் உங்க பெட்டி எடுத்துட்டு போட்டா? வா மச்சான். இங்கே வரேன். இங்கே வர்றா. வாசிக்குமா? வச்சுருக்காங்களா? ஏய் மச்சான் இங்கே வர்றா. பிபி ஏதாவது செக் பண்ணா இல்லை? ஆமாம். டே அந்த வயசானவங்களாம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஆக்சிஜன் அந்த மாதிரிலாம் தேவைப்படும் போது இங்கே இந்த ரூமில் பண்ணுவாங்க போலக்கு. இல்லை அவங்களுக்காக தான் மச்சான். அவங்களுக்காக அந்த செட்டப்பு. பைப்பு கீப்பில் அதில் தான் போட்டுருக்காங்க. கண்டுக்காத இங்கே சவுண்டு கேட்குது. என்ன கான்செப்ட் இத்தனை ஃப்ரிட்ஜ் பற்றியே இல்லை. பேஷண்ட் படுக்கிற மாதிரி இருக்கா கட்டில். என் கான்செப்ட் எனக்கு ரொம்ப புரியவே நினச்சாப்பா. தெரில, எனக்கும் தெரியல என்னன்னு. ஐயோ மச்சா, அவங்க பாப்பாட்டி ஏதோ கை வச்சுட்டாங்க போல மச்சா. விளாண்டுட்டு இருக்கோம். இப்போ பயங்கரம் இருக்குடா. ஏதோ நடந்துட்டு இருக்கு நமக்கு தெரியாம. சரி ஏறு. ஏன்னா மச்சா சவுண்ட் வேறு சொல்கிறேன், திருப்பி பார்க்கலாம். மொத்தம் என்ன இப்படி இருக்கு? நான் விளாண்டுருக்கேன். ஆனால் இது ரொம்ப பயங்கரமாக இருக்கு. இப்போ குட்டியாக இருக்கிறானே ரொம்ப இதாக இருக்குடா. அம்மா இது தெரிஞ்ச போடுறா. டக்குன்னு வந்தான்ல.
பாரு இது 3 நிமிஷம் ஆச்சுமா. டார்ச் ஆஃப் பண்ணு. தெரியலா ஏதோ. அவங்க சாப்பாடு தரது இங்கேயே செய்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே வீடியோ ஸ்லோவாக போகுது. நம்ம அதை பார்த்துட்டதுனால தப்பு கல் விட்டுருக்கு. உனக்கு கல் விடுதடா, எனக்கு எதுவுமே ஆகலைடா. எல்லா இடத்துலையும் இருக்கிறத விட கம்மியானா இருக்குதுல்ல. வா மாறி போய் பார்ப்போம். பூட்டிடுடா. என்ன இருந்துச்சு? இது பிங்க் டப்பா மாதிரி இருக்கடா. அது மாதிரி இங்கே கடிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கடா. யாரா இருக்கு? மூஞ்சி பாதி மூஞ்சி தெரியலாம். அவரு இதை அடிச்சு பார்ப்போம். வா யாரு யாரா இருந்தாலும் மேலே வாங்க. சரி உடஞ்சிருக்கடா. போனோமா கீழே வந்துடும். பாத்ரூம் மாதிரி இருக்கு ஏதோ. அதுவா ஹலோ யாரு? இங்கேயும் போடுறது பாரு. அழுவுச்சா யாரு?
எதுவுமே தெரியல. அங்கே டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி இருக்கு போகிறாங்க. இல்லை எனக்கு வந்து தான் மூச்சு வாங்குது. கஷ்டமாக இருந்துச்சா? பார்த்து மெதுவாக போ, மெதுவாக போ, மெதுவாக போ. நீ பாட்டுக்கு போகிற தானே. ஸ்க்ரீனு பத்தியால எல்லா இடத்துலையுமே ஸ்க்ரீன் வச்சுருக்கேன்டா. இவர் ஃபுல்லாக ஸ்க்ரீனு தான். என்னது என்னது இருடா இருடா ஏடா கத்துற இருடா. போடா 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 போயிரு போயிரு. அது பார்த்தோன்னே வேற இந்த சொல்ல மாட்டேடா மேலே போய் இருக்குன்னு. அது பதட்டத்தில் என்ன பண்ணுறது தெரியல மச்சான். நான் கீழே இருக்க கீழே வந்துருக்க மேலே உட்காந்துருக்கடா. பார்த்து மச்சான் அள்ளு விட்டுருச்சுடா எனக்கு. அதை பார்த்தோன்னே சரியான அள்ளுடா. ஐயோ காட்டம் போனால் தப்பாயிரும். டார்ச் இருக்கு எங்கள்கிட்ட. டார்ச் ஏன் டார்ச் இல்லை மச்சான்? ஓன்ட்ட தான்டா இருக்கு. இது பண்ணி இதான்டா பவரு. நீ வச்சுக்கிறது பவர் இல்லடா. இந்தடா இது அதான் பவரு. ஹலோ மச்சா பாடி ஏதாவது பண்ணிட்டு மச்சான். கத்தினா இருக்கடா. கத்துற பேசமாடா பேசுடா. பார்த்துட்டு ரொம்ப பயமா இருக்கு. நீ அவளை பார்த்தேன். அதான் அப்படி பார்த்து சாப்பிட்டேன். இது வெளியே போச்சு. சதாம நீ போறடி.
டேய் எது இருக்குடா சதாம டேய். என்னை பயமுறுத்து நினைக்காத. யாரு சதாமே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். பயந்து சாவாத. நானும் பயந்தா சாவுறேன். சாவாத, இதுக்கப்புறம் சாவாத. நம்ம பலம் என்ன தான் அதுக்கு பலமே. தெளிவாக சொல்லிட்டேன். நம்ம பலம் என்ன தான் அதுக்கு பலம். நான் உனக்கு பயப்படல. என்னை பயமுறுத்த நினைக்காத. தாத்தா நீங்கள் தான் இந்த வேலைலாம் பார்க்குறீங்க எனக்கு தெரியுது தாத்தா. உங்கள் பேரை நான் நினச்சோன்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயே என்னை அவாய்ட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன். நான் உங்கள் வீட்டில் தான் இருப்பேன். உங்களால் என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க. டேய் இதுக்குள்ளலாம் பாம்பெலாம் இருக்கும்டா. எதாக இருந்தாலும் காலில் வச்சே பாரு, கையிலலாம் தொட்டுறாத. இங்கே பாரு பாம்புன்னு சொல்கிறேன். பாம்போட ஏதோ ஃபோட்டோ இருக்குங்க. டேய் என்னடா இதெல்லாம்? டேய் என்னடா இதெல்லாம்? டேய் இதெல்லாம் என்னடா என்னடா குச்சி வச்சு நிற்கிற மாதிரிலாம் இருக்காரா சாமி. சத்தம் ஆயிடுச்சுன்னா கிச்சனாக இருக்குமா அது? ஒரு கிறிஸ்டினோட ஸ்கூல் போய் குழந்தையோட அந்த குழந்தை படிக்க வந்த குழந்தைடா. அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுருக்கோம். வேலை பண்ண புரியலடா. டேய் வாடா, டேய் வாடா சதாமே, சீக்கிரம் வா மச்சான். டேய் நான் உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கொடுக்குறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் என்னை தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த கிஃப்ட்டை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த கிஃப்ட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வரலாம். நம்ம உட்காந்தோம்ல ஒரு இடம். இந்த இடம் இது இதான்டா, இந்த இடம் தான்டா. ஏன்டா உட்காருங்க. நான் உட்காரல. இல்லைடா இந்த இடத்துல உட்காரும் போது எனக்கு ஏதோ ஸ்மெல்லு வந்துச்சு மச்சான். ஏதோ வாசம், ஏதோ ஒரு வாசம் சொல்லுவாங்கடா. இந்த இறந்து போனவங்களுக்கு இந்த சாவம் தூக்கிட்டு போவாங்க தெரியுமா? அதில் ஒரு பூ வாட வர தெரியுமா? அந்த பூவெல்லாம் தூக்கி போடுவாங்களா மாலையில்? அந்த பூ வாட வந்துச்சுறாங்க. இந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்துச்சு போகிறாங்க வருது. அந்த gift வேணும்னா நீங்க என் பக்கத்துல வாங்க. உங்களுக்காக நான் ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். சட்டை பிடிச்சிருக்குதுடா. கேட்டு ஒண்ணுமா? மேலே யாரும் நடந்து வருமா சொன்னீங்க? சாய்பாபா இருக்காரா? சாய்பாபா துணையாக இருக்காரா நமக்கு? கைஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. இப்போ நான் அந்த பேய்க்கு பிடிச்ச ரிச்சுவல் தான் நிறைய விஷயத்தை நான் பண்ண போகிறேன். அந்த குழந்தைக்கு பிடிச்ச நிறைய விஷயத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுதான் இப்போ நான் பண்ண போகிறேன். பார்த்தியா வாய் உழுவுது, இது வேற அடியுது. என்னடா பண்ணுறது? கத்து சோச்சா நான் பார்த்துக்கலாமா? என்ன பண்ண?
மெதுவாடா. கைஸ் இப்போ வந்துட்டு அந்த ஆத்மாவுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்க பொருட்கள் தான் இதுதான். அந்த குழந்தைக்காக பலூன் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த தாத்தாக்காக ஒரு வேட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். எனக்கு இறந்தவங்களுக்கு வேட்டியெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு புது வேட்டி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். புதுசு தான் கைஸ், பழசுலாம் இல்லை. ஃப்ரெண்ட்லாம் கூட தெரியுதுங்களா? கமெண்டில் பழைய தலையன்றது சொல்லுவாங்க, அதுக்காக தான் நான் காட்டிடுறேன். அந்த குழந்தைக்காக ஒரு பொம்மை இருக்குது. இந்த பொம்மை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க சரத்தனா வீடியோவில். சரத்தனா எனக்கு ப்ரெசென்ட் பண்ணார். இப்போ நான் அந்த பொம்மைக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இந்த பிஸ்கெட்டும் உனக்காகதா, இந்த சாக்லேட்டும் உனக்காக தான். தாத்தா உங்களுக்காக புது வேட்டி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்தது எல்லாமே உங்களுக்காக தான். இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. என்ன வாய் ஐயோ போட சாவன் சொல்றேன். இந்த இடத்துல இப்ப வாய் மூடுவோம். மேல பார்த்துட்டு வாடா போலான்னு ஓடி வா ஓடி வா ஓடி வாடா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா. இங்கிட்டு வாடி அங்கிட்டு வாடி. பேக் உள்ள இருக்குடா, பேக் உள்ள இருக்கு. பேக் எடுடா. பேக் பாடு முடிச்சிட்டு இருக்குடா.
ஏடா ஆகுதுடா. சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா போடா நீ போடா நீ போய் தோடா போடா வேணும் என்னடா சதம் யோசிச்சுட்டு இருக்க போடா போடா சீக்கிரம் எப்படியா வந்துடுற எப்படியா மச்சான் அப்படியே கச்ச போகுதுடா எப்போ எங்க இது எல்லா இடத்துலையும் கச்ச போகுதுடா பார்த்துக்குறோம் நீ வேற லெவல் மச்சான். சரி ஐயோ ஏதோ ஃபாலோ பண்ண போது பயமாக இருக்குடா கருமோண்டா. ஐயோ என்ன திருடி பார்த்துட்டு பயமா இருக்குடா. ஏதாவது சப்போஸ் வந்துச்சுன்னா டாக்ஸி இல்லடா. இதா என்னடா அது மச்சான் வருதுடா. டேய் வருது பாருடா. இரா தலைக்குள்ள வருதுடா. தலைக்குலாம் வருது பாருடா. இரா தெரியலடா கேமரால இங்கே இரு. அங்கே சதாம்பு ஓட ரெடியாரு. யாரு அது? யாரு? பொம்மை கையில இருக்கா பொம்மாட்டா யாரு அது? யாரு? ஐயோ முடியலடா. ஏன்டா இப்படி பண்ற? இது வருதுடா அது வருதுடா. யாரது? யாரு? பொம்மை கையில இருக்கா யாரு?